வெல்கம் பேக் டு உயிரே. இன்றைக்கி நம்ம இம்யூன் சிஸ்டம் ஒரு ஃபங்கல் அட்டாக்கை எப்படி எதிர்கொள்ளுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்தெந்த இம்யூன் செல்ஸ் இதில் இன்வால்வ்டுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி டென்ட்ரைட்டிக் செல்ஸும் மேக்ரோஃபேஜஸும் தான் நமக்கு இந்த அட்டாக்கில் ஹெல்ப் பண்ணும். தினமும் லட்சக்கணக்கான ஃபங்கஸ் நம்ம உடம்பை சந்திக்குது. அதில் சில ஃபங்கஸ் நமக்கு உதவியாகவும் இருக்குது. இதை கமன் செல்ஸுன்னு சொல்கிறோம். பட் இதுக்கு நேர்மாறாக சில பேத்தஜன்ஸும் இருக்குது. அது நம்ம இம்யூன் சிஸ்டமை அட்டாக் பண்ணி நம்மளை சீர்குலைக்குது. ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், ஃபங்கஸ் எப்பயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பேத்தஜன். அப்படின்னா என்னென்னா, நம்ம இம்யூன் செல்ஸ் டவுனாக இருந்தாலோ ஒரு இம்யூனோ சப்ரஸிவ் ஸ்டேட்டுக்கு போனாலோ மட்டும்தான் இந்த ஃபங்கஸ்னால் நம்ம உடம்பை பாதிக்கப்பட செய்ய முடியும். இல்லைன்னா இந்த ஃபங்கஸ் ஒரு சிம்பிளான இம்யூன் ரியாக்ஷன்ஸ்லேயே ஆர்ஓஎஸ் ஜென்ரேஷன்லேயோ இல்லை நார்மலாக என்கல்ஃப் பண்ணி லைசோசோம் ஃபேகோசோம் ஃபியூஷன்லேயோ அழிஞ்சு போயிடும். ஓகே, ஸ்ட்ரைட்டாக இப்போ இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் ஒரு ஃபங்கஸ்க்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஒரு ஃபங்கஸை எதிர்கொள்ளும் போது அது எய்தர் ஸ்போர்ஸாக எதிர்கொள்ளும் இல்லைன்னா மைசீலியாவாக எதிர்கொள்ளும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கெமிக்கல் மாய்டிஸ் அதனோட சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்குது. ஸோ ஸ்போர்ஸில் சில கெமிக்கல்ஸும் மைசீலியாவில் சில கெமிக்கல்ஸும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒவ்வொரு ரிசெப்டர்ஸ் தேவை. இந்த ரிசெப்டர்ஸ் நம்ம இம்யூன் செல்ஸில் இருக்கும். அதுக்கு பேர் தான் பிஆர்ஆர், அதாவது பேத்தஜன் ரெக்கக்னிஷன் ரிசெப்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிஆர்ஆர்ஸ் எதை ரெக்கக்னைஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேத்தஜன்ஸ் மேலே இருக்கிற பிஏஎம்பிஸ், PAMPs, அதாவது பேத்தஜன் அசோசியேட்டட் மாலிகுலர் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது தான் ரெக்கக்னைஸ் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த பிஆர்ஆர்ஸை வச்சு தான் எல்லா பேத்தஜன்ஸையும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரெக்கக்னைஸ் பண்ணுது. இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபங்கஸை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா இந்த ஃபங்கஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட 2 விதமான ஃபேமிலிஸ் ஆஃப் ரிசெப்டர்ஸ் இருக்குது. ஒன்று டோல் லைக் ரிசெப்டர்ஸ், 2 சி டைப் லெக்டின் ரிசெப்டர்ஸ் இல்லை சி லெக்டின் டைப் ரிசெப்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் இந்த டோல் லைக் ரிசெப்டர்ஸில் TLR2வும் TLR4வும் இந்த ஃபங்கஸை ரெக்கக்னைஸ் பண்ணுது. அதே மாதிரி டெக்டின் 1ம் டெக்டின் 2வும் பிலாங்ஸ் டு சி லெக்டின் டைப் ரிசெப்டர்ஸ். அதுவும் இந்த ஃபங்கஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ரிசெப்டர்ஸ் எல்லாம் ஃபங்கஸில் எதை டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ லிங்க்ட் மேனன்ஸ், லிப்போமேனன்ஸ், பீட்டா குளுக்கன், ஓமேனன் அப்படிங்கிற 4 விதமான கெமிக்கல் மாய்டிஸை ஃபங்கஸில் டிடெக்ட் பண்ணுது. இந்த 4 விதமான கெமிக்கல் மாய்டிஸ் ஸ்போர்ஸில் இருக்கலாம், இல்லைன்னா மைசீலியாவில் இருக்கலாம். ஸோ இங்கே மேனன் அப்படின்னு சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பாலிசாக்ரைட் ஆஃப் அ மால்டோஸ் சப்யூனிட்ஸ். ஸோ இந்த மால்டோஸ் சப்யூனிட்ஸ் கண்டினியூஸ் செயின்ஸாக இருக்கிறம்போது, அதாவது மால்டோஸ்னு கம்ப்ளீட்டாக லிங்க்ட் ஃபார்மில் இருக்கும். அந்த லிங்க்ட் ஃபார்மில் ஓ லிங்க்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு விதமான மேனன், ஓ மேனன்னா ஆர்த்தோ பொசிஷனில் இருந்துச்சுன்னா அது ஒரு விதமான மேனன். இது இல்லாமல் லிப்போ மேனன் அப்படின்னா என்ன, ஒரு லிப்பிட் மாலிகுல் அட்டாச்ட் மேனன் நம்ம லிப்போ மேனன் சொல்கிறோம். அது இல்லாமல் பீட்டா குளுக்கன்ஸாகவும் இருக்கலாம். ஓகே, வித் திஸ் பேசிக் நாலேஜ் let us get inside what are the 3 phases that is involved in this immune response. First one, recognition, which we gave an introduction about already. Number 2 is signal transduction. Number 3 is effector mechanism. So very specifically we will see one by one. In recognition, you can see that the immune cell go interact with the fungus, and wherever there is an association of PRR and PAMPs, you can see the lines below are showing what recognizes which type of chemicals. They are very specific in their interaction. கரெக்டா? ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் நடந்த உடனே என்ன ஆகும்னா, இந்த ஃபங்கஸ் நமக்கு தெரியும் இது வந்து ரொம்ப குட்டியான மாலிக்யூல், அதனால் இதை நான் ஷ்ரிங்க் பண்ணிடுறேன். இந்த இன்ட்ராக்ஷன் நடந்த உடனே இந்த இம்யூன் செல்ஸ் வில் take up or engulf the fungus.
இந்த ரியாக்ஷன்ஸ் நடந்துருச்சு இல்லையா, பிஆர்ஆரும் பேம்ப் இன்ட்ராக்ஷன். இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் ஆல்ரெடி செல்லுக்கு உள்ள சிக்னல்ஸை அனுப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன விதமான சிக்னல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். TLR2வும் ஓ லிங்க்ட் மேனனும் ஒரு வேளை இன்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா அதனுடைய இன்ட்ரா செல்லுலர் டொமைன்ஸில் MID88 ஆக்டிவேட் பண்ணிவிடும். இந்த MID88 என்ன செய்யும்னா IRAK1, IRAK4, TRAF6 இந்த மூணையும் ஆக்டிவேட் பண்ணி மேப் கைனேஸ் பாத்வேயை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். இந்த மேப் கைனேஸ் பாத்வே ஃபைனலாக IL-12 ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும். இந்த IL-12 ப்ரொடக்ஷனால் TH1 ரெஸ்பான்ஸ், அதாவது இவ்வளோ நேரம் இன்னேட் இம்யூனிட்டியில் இருந்தது ஸ்லோவாக அடாப்டிவ் இம்யூனிட்டிக்கு பாஸ் ஆனாக ஆரம்பிச்சிடும். அதே TLR4ம் லிப்போஃபாஸ்ஃபோ மேனனும் இன்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா இன்சைட் த சைட்டோபிளாசம் அதனோட டெய்ல், அதாவது TLR4ஓட டெய்லில் MID88 ஆக்டிவேஷன் வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணிவிடும். IRAK1, IRAK4, TRAF6ம் ஆக்டிவேட் ஆகிடும். பட் ஒரு சின்ன வேரியேஷன் பாருங்கள். TLR2 ஆக்டிவேட்ஸ் மேப் கைனேஸ், பட் TLR4 ஆக்டிவேட்ஸ் NF-κB. இந்த NF-κB ஆக்டிவேஷன்னால் TNF ஆல்ஃபா ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாகிடும், விச் லீட்ஸ் டு இன்ஃப்ளமேஷன். மேலே TH1 ரெஸ்பான்ஸ் நடக்குது, கீழே இன்ஃப்ளமேஷன் நடக்குது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டோல் லைக் ரிசெப்டர்ஸ் என்னென்ன செய்யுதுங்கிறத பார்த்தோம். இப்போ C டைப் லெக்டின் ரிசெப்டர்ஸ் என்ன செய்யுதுங்கிறத பாருங்கள். டெக்டின் 1ம் பீட்டா குளுக்கனும் இன்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா டெக்டின் 1ஓட சைட்டோபிளாஸ்மிக் டொமைன்ஸில் சில சேஞ்சஸ் உருவாகி சைக் அப்படிங்கிற ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். இந்த சைக் 2 ஆக்டிவேஷனை செய்யும். ஒன்று NLRPங்கிற ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ணி ராஸ் ப்ரொடக்ஷனை ரொம்ப அதிகமாக்கிவிடும். அதே நேரத்தில் சைக் CARD9 ஆக்டிவேட் பண்ணி NF-κB ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி TH1 ரெஸ்பான்சஸை இன்க்ரீஸ் பண்ணி விடும். அதே போல் டெக்டின் 1ம் ஓ மேனனும் இன்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா டெக்டின் 1 மாதிரியே டெக்டின் 2 என்ன செய்யும்னா சைக்கை ஆக்டிவேட் பண்ணும், CARD9 ஆக்டிவேட் பண்ணும், NF-κBயை ஆக்டிவேட் பண்ணும். IL-12, IL-6 ப்ரொடக்ஷன் அதனால் அதிகமாகும். TH1 இல்லை TH17 ரெஸ்பான்சஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ சப்போஸ் இந்த 4 ரிசெப்டர்ஸும், அதாவது 4 டைப் ஆஃப் PRRம் 4 விதமான கெமிக்கல் விச் இஸ் ஃபவுண்ட் இன் பேத்தஜன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுச்சுன்னா இந்த 4 பாத்வேயும் ஆக்டிவில் இருக்கும். அப்போ TH1 ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், பிகாஸ் 3 பாத்வே அதை இன்க்ரீஸ் பண்ணுது. அதே நேரத்தில் இன்ஃப்ளமேஷனும் ரொம்ப ஹையாக இருக்கும். இதில் ஏதாவது 1-2 ரெக்கக்னிஷன் மட்டும் தான் நடக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வில் பி லிட்டில் லோவர் ஆர் மைட் பி வெரி வெரி ஹை. ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்டார் மெக்கானிசம். எஃபெக்டார் மெக்கானிசம்னா ஆக்சுவலாக என்ன ஃபைனல் அவுட்புட். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த இம்யூன் செல்ஸ் IL-12 ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா சிக்னல் டிரான்ஸ்டக்ஷனுக்கு அப்புறம் இதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த இம்யூன் செல்ஸ் என்ன பண்ணுன்னா இட் ஹேஸ் டு மூவ் டுவோர்ட்ஸ் அ லிம்ஃப் நோட். லிம்ஃப் நோட்ஸுக்கு போயிட்டு அங்கே இருக்க செல்ஸ்னோட இன்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேத்தஜனை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அங்கே இருக்கிற நிறையா செல்ஸை ஆக்டிவேட் பண்ண போகுது. அதில் 3 டைப் ஆஃப் ஆக்டிவேஷன்ஸ் நடக்கும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஒன்று நெய்வ் C8 cells, which is nothing but a T cell or a TC cells. அதோட நெய்வ் ஸ்டேட்டில் இருக்க செல்ஸை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அது TC செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த TC cells will search for fungus or fungus infected cells and kill them. அதே போல் இதே லிம்ஃப் நோடுக்கு சேரும்போது CD4 செல்ஸை, அதாவது CD4 நெய்வ் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். இந்த CD4 செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுனால TH செல்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். TH செல்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நிறைய ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன் நடக்கும். நிறைய ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷன் நடக்கிறதுனால விதவிதமான பாத்வேஸ் ஓப்பன் அப் ஆகி எல்லா விதமான ஆன்டி ஃபங்கல் ஸ்டேட்டுக்கு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் போகும். ஃபைனலாக பி செல்ஸும் ஆக்டிவேட் ஆகலாம். எப்போனா இந்த TH செல்ஸ் ஆக்டிவேட் ஆச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த 2வது கண்டிஷனில். ஸோ அந்த பி செல்ஸில் இந்த TH செல்ஸ் ப்ரெசன்ட் பண்ணும்.
இதை ப்ரெசென்ட் பண்ணும்போது பி செல்ஸ் என்ன பண்ணுன்னா ஆன்டிபாடிஸை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெமரி செல்ஸும் பிளாஸ்மா செல்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் ஆகி அதிகமாக ப்ரொடக்ஷனில் வச்சுக்கும். ஸோ தீஸ் ஆன்டிபாடிஸ் வில் அகெயின் கோ அட்டாக் ஃபங்கல் சிஸ்டம். ஃபங்கஸை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஆப்சனைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணும், இல்லாட்டினா காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ தட் த fungus that is residing outside is also killed, and the fungus which has been engulfed can also be killed. ஸோ இப்படி தான் நம்ம இம்யூன் சிஸ்டம் ஒரு ஃபங்கஸை எதிர்கொள்ளுது. ஒவ்வொரு நிமிஷமும் ஃபங்கஸ் அட்டாக்லேருந்து நம்ம பாடியை காப்பாற்றுது. பட் இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட்டில் இதையெல்லாம் செய்ய முடியாத ஒரு கண்டிஷனில் we are succumbed to fungal infection. So for more videos and more information on these, please subscribe and like. Thank you.